சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. விஜயை தூக்கிய சிபிஐ, சந்தோஷத்தில் ஸ்டாலின். கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரம் அடைந்து வருது. சிபிஐ அதிகாரிகள் தாவேகாவின் ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் ஆகியோரிடம் கடுமையான கேள்விகளை எழுப்பியதா சொல்லப்படுகிறது. முக்கியமாக நேற்று தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் உள்ளிட்டோரிடம் கடந்த 10 மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினாங்க. ஆனால் இவ்வளவு நேரம் விசாரணை நடத்தியும் கூட அது நிறைவு பெறவில்லை. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் இன்றும் விசாரணை தொடர்ந்து நடந்து வருது. அந்த அளவிற்கு வழக்கில் சிபிஐ தீவிரம் காட்டிட்டு வராங்க. இன்று சிபிஐ விசாரணையில் பின்வரும் கேள்விகள் தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா ஆகியோரிடம் வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதன்படி கரூர் கூட்டத்தில் பங்கேற்க தொண்டர்கள் எந்தெந்த மாவட்டத்திலிருந்து வந்தாங்க? சென்னையில் நாமக்கல் வழியாக கரூர் வந்த விஜயின் பயண திட்டத்தை வகுத்தது யார்? செப்டம்பர் 27 அன்று மதியம் 3 மணிக்கு கூட்டம் நடக்க திட்டமிட்டப்பட்டிருந்ததாகவும் நண்பகல் 12 மணிக்கு பேசுவதா அறிவிக்க சொன்னது யார்? விஜய் பேசிக்கொண்டிருக்கும் போது ஆம்புலன்ஸ் வந்தபோது சரியான தகவல் அவரிடம் தெரிவிக்கப்படவில்லையா? கூட்டத்தில் மயக்கமடைந்தவர்கள் மீது தண்ணீர் பாட்டில்கள் வீசப்பட்ட பிறகும் விஜய் ஏன் தனது பேச்சை தொடர்ந்தார்? கரூர் கூட்டத்தை கருதி வேறு இடத்துல கூட்டம் நடத்த தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்டார்களா? காவல்துறை அறிவுறுத்தல்களை மீறி கூட்ட நெரிசலுக்குள் பேருந்துகளை நகர்த்த உத்தரவிட்டது யார்? நண்பகல் 12 மணிக்கு வருவார் என்று அறிவிக்கப்பட்டு விஜய் இரவு 7 மணிக்கு வர காரணம் என்ன? தொண்டர்களின் வருகையையும் மற்ற ஏற்பாடுகளையும் ஒருங்கிணைக்கும் பொறுப்பிலிருந்த நிர்வாகிகள் யார்? கூட்டத்தை பெரியதாக்க காட்ட வேண்டும் என்பதற்காக இந்த தாமதம் திட்டமிட்டப்பட்டதா? உள்ளிட்ட கேள்விகள் கேட்கப்பட்டன. சிபிஐ விசாரணையின் போது நிர்வாகிகள் பத்திரிகையாளர் சந்திப்பில் தெரிவித்த அதே பதில்களை அளித்ததா தகவல் தெரிவிக்கப்படுது. கரூர் வழக்கில் சிபிஐ விசாரணை தீவிரம் அடைந்து வருது. தாவேகா தரப்பு எதிர்பார்த்ததை விட இதில் சிபிஐ கடுமை காட்டி வருது. சிபிஐ அதிகாரிகள் வழக்கில் கடுமை போக்க கடைபிடிச்சிட்டு வராங்க. இதற்கு சில பெரிய அரசியல் வழக்குகள், நாட்டை உலுக்கிய வழக்குகளில் காட்டிய அதே கடுமையான போக்கை இந்த வழக்கிலையும் சிபிஐ கடைபிடிப்பதா அரசியல் வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றாங்க. சிபிஐ வசம் போனால் வழக்கு அப்படியே அமுங்கிவிடும், பொறுமையாக நகரும் என்று சிலர் வாதங்களை வச்சாங்க. ஆனால் எதிர்பார்க்காத வண்ணம் இந்த முறை சிபிஐ மிக சீரியஸ் முறையை இந்த வழக்கில் கடைபிடிச்சிட்டு வருது. முக்கியமாக நேற்று தாவேகா பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் உள்ளிட்டோரிடம் கடந்த 10 மணி நேரமாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினாங்க. ஆனால் இவ்வளவு நேரம் விசாரணை நடத்தியும் அது கூட நிறைவு பெறலை. கரூர் சிபிஐ அலுவலகத்தில் இன்னும் விசாரணை தொடர இருக்கு. அந்த அளவில் வழக்கில் சிபிஐ தீவிரம் காட்டிட்டு வராங்க. தற்போது விஜயையும் விசாரணை வளையத்திற்குள்ளே கொண்டு வர சிபிஐ முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதனால் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருப்பதாக தற்போது செய்திகள் பரவிய வண்ணம் இருக்கிறது.